இப்போ வந்து நம்ம கோபி ரொம்பவே பாசமாக இருக்க மாதிரி ஓவரா சீன் போட்டுட்ருக்காரு பாக்யா மேலே. பாக்யாவுக்கு இப்போ போயிட்டு அவர் கையாலே காஃபியெல்லாம் போட்டு கொண்டு வந்து சிரிச்சுட்டே கொடுக்குறாரு பாக்யாட்ட. நான் போட்ட காஃபி எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்து சொல்லு பாக்யா அப்படின்னு சிரிச்சுட்டே கொடுத்த உடனே பாக்யாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ கோபி மேலே பாக்யாவுக்கு இருக்கிறது சிம்பதி மட்டும்தான். பட் அன்பு இதெல்லாம் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த காஃபியை விறுவிறுன்னு முறைச்சிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே கொட்டிடுறாங்க. அதை பார்த்தோன்னா கோபிக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஆஹா, நம்ம ராஜதந்திரங்கள் எல்லாம் வீணாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் கோபி யோசிக்கிறாரு. ஸோ கீழே கொட்டினோட பாக்யா விறுவிறுன்னு கோவமாக வந்து உங்களை கிளம்ப சொல்லியாச்சு, ஒரு வாரமாக இங்கே தான் தங்கிட்டு இருக்கீங்க, எப்போ தான் கிளம்ப போகிறீங்க, ஒரு வாரத்தில் போயிடுவீங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்போ கோபி ரொம்ப பாவம் போல் மூஞ்சி வச்சுட்டு போயிட்டு, பாக்யா சொல்கிறது கரெக்டு தான், நான் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான டைம் வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கோபி சொன்ன உடனே, ஈஸ்வரிக்கு இங்கெல்லாம் நீ போகக்கூடாது கோபி, நீங்கள் தான் கோபி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கோபி நெஞ்சை பிடிச்சிட்டு சோஃபாவில் உட்காந்துடுறாரு. எல்லாரும் பதறி போயிடுறாங்க. இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணியாச்சு. இப்போ பழையபடி வந்து அழுதுகிட்டே நடிச்சிட்டே வராங்க ஈஸ்வரி. உனக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை தான், அவனோட உயிர் ரொம்ப முக்கியம், அவன் என் கூடவே இருந்துட்டு போட்டோம், இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எப்படி கேட்குறதுன்னு தெரியல, அவனை வந்து நீ வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி இந்தளவுக்கு கெஞ்சும் போது கண்டிப்பாக பாக்யாவால் எதுவுமே வந்து செய்ய முடியாது. ஸோ அவங்க ஷாக்காகி அப்படி நின்றுட்டுருக்காங்க பாக்யா. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ராதிகா அவ்வளோதான். இனிமேல் கோபி ராதிகாட்ட வந்து போகவே மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி வந்து ராதிகாட்ட கோபி என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்ன எதுக்கு மிஸ் பண்ணுற, சண்டை போட இந்த கோபிநாத் இல்லை அப்படின்னா, அப்படிங்கும் போதே அவரோட வன்மம் என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கண்டிப்பாக பாக்யா வீட்டிலே இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட பிளான். என்ன நடக்க போகுது அப்கமிங்கில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.